மௌத்தா போனவங்களுக்காக எனக்கு சொன்னாங்க. எனக்கு சொன்னது வந்து மௌத்தா போனவங்களுக்காக அழுவுறதை விட அவங்களுக்காக ஒரு 2 யாசின் ஓதி அவங்களுக்காக துவா செய். நம்ம நெருங்கியவங்களே மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்காக அதை நினைச்சு அழுவுறதை விட அவங்களுக்காக துவா செஞ்சு செய்யலாம். இதெல்லாம் வந்து அல்லாஹ் நான் கேட்கிறானா? அல்லாஹ் சொன்னானா? இப்படிலாம் செஞ்சுட்டா அவங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்றாங்க. இதெல்லாம் செஞ்சு அவங்க பாவம் மன்னிக்கப்படுத அதுவும் தெரியாது. நம்மளோட மன ஆறுதலுக்காக நம்ம செய்யறோம். இத வந்து அவங்க வந்து ரொம்ப இதா பேசுறாங்க. பாத்தியா என்னத்த பாத்தியா, அல்லாஹ் அதெல்லாம் வந்து கேட்டானா ஒண்ணு அப்படின்றாங்க. 10ஆம் நாள் பாத்தியா ரொட்டி சுட்டு ஊதுறாங்க, 40ஆம் நாள் இது செய்யறாங்க. இதெல்லாம் வந்து செய்ய சொன்னானா? அடுத்த அந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டா, இறந்து போனவங்களுக்காக வேண்டி 2 கேள்வி கேட்டாங்க இல்லையா? இறந்து போனவங்களுக்காக வேண்டி நாங்க உட்கார்ந்து யாசீனை ஓதுறோம், அதை வந்து தௌஹீது சகோதரி ஓதக்கூடாதுங்கிறாங்க. யாசீன் தானே ஓதுறோம், அது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்டா, யாசீன் தானே ஓதுறோம்னு பார்த்தா தப்பு இல்லை. ஆனால் இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கிறது. எந்த ஒரு காரியம் செய்வதா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, ஒரு ஆள் ஒருத்தன் வந்துகிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் ஆரம்பிக்கிறான், யாசீன் ஒரு குர்ஆன் ஹக்கீம்ங்கறான். தொழுது முடிச்சிட்டு ஓங்கி அறையறான், குர்ஆன் ஓன தப்பா? நான் குர்ஆன் வேற எங்கேயா போய் ஓதுன்னு இல்லையா? ஒருத்தன் தொழுவுறான், ஒருத்தன் சட்டம் போட்டு ஓதுறா, டிஸ்டர்பா இருக்கும். நீ ஓதுற குர்ஆனா இருக்கலாம், அதே எங்க வந்து ஓதுற? ஒருத்தன் தொழுவுறானா இல்லையா? அப்ப நம்ம என்ன அதை விளங்கணும்? எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, ஒரு ஒழுங்கு எல்லாத்துக்கும் இருக்க வேண்டும். மனிதனுடைய காரியங்களிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. கல்யாண சபையில் எப்படின்னா இந்த பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்கிறோம், இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து யாசீன் ஓதுனா நான் எனக்கு இருக்கேனாப்ப? நான் உங்களுக்கு கேள்வி பதில் சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? யாசீன் ஒழுங்குறாங்க போய் எங்கிட்ட ஓது, இல்லாட்டி என்னைய கூப்பிடாத. என்னைய கூப்பிட்டு வச்சுக்கிட்டு யாசீன் தான், யாசீன் நல்லதுதான், அதுக்காக வேண்டி இதான் முறை. யாசீனை வந்து உங்களுடைய ஆயுதமா பயன்படுத்துவதா, கெடுக்கிறது பயன்படுத்துவதா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? இதே மாதிரி தான் இஸ்லாம் என்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எது எதுக்கு என்ன செய்யணும், இறந்தவனுக்கு என்ன செய்யணும், உசுரோட உள்ளவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குக்கு உட்பட்டுத்தான் செய்யணுமே தவிர ஒழுங்க மீறி கொண்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னா அந்த அதிக பிரசங்கித்தனத்தை மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், யாரும் ஏற்றுக்க மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்தானாங்களா இல்லையா? பல பேரு மௌத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா. இப்பதான் மௌத்துன்ற உலகத்துல முதல்ல நடக்குதா? ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்தே நடக்கலையா? நடந்துச்சுல, மௌத்து நடந்துச்சு. குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தே இல்லையா? நீங்க எந்த குர்ஆனை ஓதுறீங்களோ அந்த குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. எந்த மௌத்தை நீங்க பாக்குறீங்களோ அந்த மௌத்து ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு யாசீன் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மனைவி கதீஜா மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க முதல் மகள் ஜைனப் மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க 2வது மகள் ருக்கையா மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது 3வது மகள் உம்மு குல்சூம் மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க மகன் இப்ராஹிம் மௌத்தா போனார். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க சின்ன பாப்பா ஹம்சா மௌத்தா போனார். இவ்வளவு பேர் மௌத்தா போயிருக்காங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது. யாரு காட்சி? யாசீன் ஒழுக்குறான் ஓதுனாங்களா? ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்களா? அப்ப இறந்தவருக்கு அதை செய்யலாம் என்று இருந்தால் அதை முடிவெடுக்கிறது யார்? நீங்களா, நானா, ரசூலா? இதான் கேள்வி. அப்படி ஒண்ணு இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தரலன்னா செய்யக்கூடாது. செஞ்சா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யாசீன் தானே நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆளை பிடிச்சி அல்லாஹ் ரசூல் அனுப்பி இருக்கிறான், இவர் இதையெல்லாம் சொல்லி தந்தாரா? யாசீனை எல்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இவர் ஒரு விவரம் கேட்ட ஆளுன்னு அர்த்தம். நீங்க யாசீன் ஓரம் நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வளவு அழகான மௌத்தான ஆளுக்கு யாசீன் ஓரம் இந்த விஷயம் இதாச்சும் இவருக்கு தெரிஞ்சா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா, இவர் பாத்திமா ஒரு ஜைனப் ஓதுனாரா? இவரு கதீஜாவுக்கு என்ன அந்த அழைப்பை ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுக்காது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவ்வளவு வேணாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறார். பாடம் நடத்தும் போது ஏற்கனவே ஒரு பள்ளியில படிச்சுட்டு வந்தவன் வந்து உட்கார்ந்துட்டான் அந்த வகுப்புல, டிரான்ஸ்பர் வாங்கிட்டு காப்பரிசை முடிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து சேர்ந்துட்டான். அவனுக்கு 4 பக்கம் கூட படிச்சு வந்துடுறான். இந்த மாணவர்கள் படிக்கிறதோட நினைச்சிட்டான், வேற பள்ளிக்கூடத்தில் படிச்சான்ல, 4 பக்கம் கூட படிச்சுட்டு வந்துட்டான். அந்த பாடத்தை வாத்தியார் எடுக்கிறாரு. அவன் இந்த சீல அவன் சொல்றான். வாத்தியார் என்ன செய்யறாரு? பாடத்தை நடத்தும் போது
அதான் எனக்கு தெரியுமே நினைக்கிறான். அவன் அடுத்து வாசிக்கிறான். அரஞ்சையை விரும்புன்னு 6 வந்து சினமுங்கிறான். இங்க வாடுது அறைவாரு. நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் சொல்லி தந்தனா? உனக்கு தெரிஞ்சா கூட நீ என்ன செய்யணும்? வாத்தியார் சொன்ன பிறகுதான் நீ சொல்லணும். படிக்கணும் வந்து அப்படித்தான் செய்யணும். உன்கிட்ட கேட்டனா? அப்ப வாத்தியார் என்ன நினைக்கிறாரு? நம்மளுக்கு மிஞ்சி இவன் பேசினான்னா மண்டக்கண்ணு நினைக்கிறாரு இல்லையா? அப்ப நீங்க ரசூலுக்கு மிஞ்சி பேசுவீங்களா? சொல்றான் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி. நபியுடைய சத்தத்துக்கு மேல உங்க சத்தத்தை ஒசத்தாதீங்க. இதுல பல அர்த்தம் இருக்குது. ரசூலுல்லாஹ் முந்தி நீங்க பேசக்கூடாது. அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பணும் உங்களுக்கு சொல்லி தரத்தான் அனுப்பி இருக்கிறான். அதனால மூத்தா போனவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க பட்ட கடனை அடைங்க. அதை செஞ்சீங்களா? மூத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதுற யாராச்சும் மூத்தா போனவருடைய கடனை பத்தி எல்லாம் கேள்வி கேட்பானே, அவர் நன்மையெல்லாம் புரிஞ்சு கடன்காரன் கொடுத்துருவானே, அதை தீக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு உங்க அப்பா கடன் வாங்கினார் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்களா? அது கஷ்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மூத்தா போனாலும் வந்து நோம்பு கடமையானவரை மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அந்த நோம்பு வாரிசுகள் வைக்கணும்னாங்க. எந்த வாரிசு வாப்பா நோம்பு வச்சீங்க, எந்த வாரிசு உம்மா நோம்பு வச்சீங்க, அது வைக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி மூத்தா போனாலுக்கு ஹஜ்ஜி கடமையா இருந்தா வாரிசு செய்யலாம் இருக்குது. மூத்தா போனாலு வந்து தர்மம் செய்ய நினைச்சிருந்தான்னு சொன்னா அந்த தர்மத்தை வாரிசு நிறைவேற்றலாம் இருக்குது. எதை செய்ய சொன்னாங்க அதை செய்யுங்க, எதை செய்ய சொல்லோ செய்யாதீங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆத்தாக்கும் ரசூல் குதுஹு. ரசூல் எதை உங்களுக்கு தந்தாரோ அதை பிடிச்சுக்கிறங்க. வமா நஹாக்கும் அன்ஹு அவர் எதை தடுத்தாரோ விட்டுருங்க. இதுதான் இஸ்லாம். புரியுதா? ரைட்.